guys, hello world சீரிஸ்ல சி அவுட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராகவே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிளில் எப்படி டேட்டா உள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் வச்சு தான் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும். அப்போ டேட்டா டைப்னா என்ன நமக்கு முதல்ல தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபாபெட்னு சொல்லுவோம். 1 2 3ன்னா நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சிபிபியில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்னு பிரிக்கிறாங்க. அந்த கேரக்டரோடைய டைப்பை வச்சு எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு வந்துச்சுன்னா இங்கே கேரண்ட் டேட்டா டைப்பும், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நம்பர் வந்துச்சுன்னா இன்ட்டும், அதே மாதிரி 1.5 2.5 3.5 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி லாங் நம்பர் ஆஃப், அதாவது 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பர் வந்துச்சுன்னா டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பிரிக்கிறோம். ஸோ அப்போது அந்த மாதிரி டேட்டா டைப்பை வச்சு வேரியபிளை எப்படி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அப்போ வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ டேட்டா டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா டைப், ஸோ எப்பவுமே நான் சொன்னதான், எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் இங்கே இருக்க எல்லாமே நமக்கு அங்கே கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் அதே ப்ரோக்ராம் வந்து நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்னா என்ன. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட் டேட்டா டைப் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி ஐஎன்டின்னு போட்டிங்கன்னா அது கலர் மாறிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி டிஃபைன்ட் ஆஸ் சம் வேரியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்ட்டை என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டேன் இங்கே. அப்போ இன்ட் ஏ அப்படின்றது ஒரு மெமரியை வந்து இந்த சிபிபியில் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போது இன்டீஜர் ஏ வேரியபிள் இஸ் ரெடி. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த டேட்டாமே இன்னும் உள்ளே கொடுக்கல ஏக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ அப்போ சி அவுட் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்படியே செக் பண்ணி பார்ப்போம். சி அவுட் டபுள் கோட் போட்டுட்டு நான் ஏ கொடுக்குறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு. என்ன வருது, வெறும் ஏ தான் வரும். ஏன்னா நான் டபுள் கோட் போட்டுட்டேன். இப்போ நான் டபுள் கோட் எடுத்துகிட்டு போட்டால் தான் ஏக்குள்ளே இருக்க வேல்யூ வரும். ஸோ நான் இப்போ வெறும் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 7588 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோடைய மெமரி அட்ரஸ். ஸோ அப்போ நான் ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்குள்ளே எந்த வேல்யூ நான் இந்த மாதிரி கொடுக்கல. அதனால ஏ உடைய மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஏ ஈக்குவல் டு 5, 5ன்றது பிரிண்ட் ஆச்சா. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்ற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறப்ப இந்த 5 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த ஏவை நம்ம இங்கே எந்த இடத்துல நம்ம கால் பண்ணாலும் அந்த ஏன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள நம்ம கொடுத்த அந்த 5ன்ற டேட்டா தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்டென்ற டேட்டா டைப்ல ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஏன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூவை உள்ளே அனுப்புறது. ஸோ இந்த சிங்கிள் ஈக்குவல் டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த 5 ஆனது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளுக்கு உள்ளே போகும். ஸோ இதுதான் வந்து இன்ட் வேரியபிள், சாரி இன்ட் டேட்டா டைப் ஏன்ற ஒரு வேரியபிள் ஃபைல் கோட் டேட் விச் மீன்ஸ் வேல்யூவை கொடுக்கறது. ஸோ அப்போ நம்ம சி அவுட்டில் பார்த்தோம், டபுள் கோட் வச்சா டேரெக்டாக உள்ளே என்ன டபுள் கோட்டில் கொடுத்த மாதிரி தான் வரும். டபுள் கோட் இல்லாமல் கொடுத்தா என்ன வரும், உள்ளே இருக்க வேரியபிள் வரும். ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போடுவோம். ஸோ இன்ட் ஏன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட் பின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பியில் 10 ஸ்டாட்டிக், இதெல்லாமே ஸ்டாட்டிக் தான். ஸோ ஸ்டாட்டிக்கை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி இன்ட் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு மூணாவது ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை கெட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், சி கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு, ஏக்குள்ள 5 ஸ்டோரேஜ், 10க்குள்ள ஏக்குள்ள 5 ஸ்டோரேஜ், பிக்குள்ள 10 ஸ்டோரேஜ். ஸோ அப்போது 5 + 10 அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குள்ள ஸ்டோர் ஆகும், சிக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ சி அவுட்டை நம்ம சியை கால் பண்ணல என்ன ஆகும்னா நமக்கு தேவையான அவுட்புட் இங்கே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சப்ராக்ஷன், அடிஷன், டிவிஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் லைன் பை லைன் தான் எப்போவுமே கம்பைல் நடந்து டேட்டா வரும். கம்பைல்ன்றது மொத்தமாக ஆகிடும், ரைட்டு. பட் ஆனால் ப்ராசஸ் ஆனது லைன் பை லைன் தான் இங்கே எடுக்கும். ஸோ இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தேன். அதனால் நமக்கு 15 என்ற ஆன்சர் வந்து, ஒருவேளை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னா ஏவும் பியும் மைனஸ் ஆன அவுட்புட் தான் வரும். பாருங்க நீங்கள் வந்துச்சா. ஸோ ஏன் 5 - 5 வருது, அப்படி மைனஸ் ஆன வேரியபிள் தான் வருது, இது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுத்த லைனில் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும் 15ன்னு.
ஆனால் அகைன் நான் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு கொடுக்கறதுனால மைனஸ் ஆன வேரியபிள் தான் இங்கே சியில் ஸ்டோர் ஆகும். இது பேர் தான் ஓவர் ரைட்டிங். தென் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் ஃபுல்லாகவே பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ்.